வணக்கம். இன்றைய எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த மாடர்ன் சொசைட்டி நம்ம மேல எப்படி ஒரு பெரிய அழுத்தத்தை திணிக்குது, அதிலிருந்து தப்பிச்சு சுய தேடல் அப்படிங்கிற உண்மையான சுதந்திரத்தை எப்படி அடையலாம், இதான் இன்னைக்கு நாம டேட்டா அடிப்படையில் அலச போறோம். உள்ள போலாமா? சரி, முதல்ல உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. இந்த 35 வருஷமா நாம ஓடிட்டு இருக்கிற எலிப்பந்தயம், இது உண்மையிலே நிம்மதியா வாழ்றதுக்கானதா இல்ல வெறும் பிழைப்புக்கானதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமா டிகிரிக்கு பின்னாடி ஓடுறோம், அப்புறம் ஒரு அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் சொசைட்டியோட அங்கீகாரத்துக்காக ஓடுறோம். நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதி இப்படி மெஷின் மாதிரி ஆகிடுச்சே, இது ஏன்னு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மொத்த பிரச்சனையும் இந்த சமூகத்தோட மாயையும் நம்ம தெளிவா புரிஞ்சிக்க இது ஒரு 5 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல்ல கல்வியும் வேலையும் எப்படி ஒரு பொறியா மாறுது. 2வது அரசியல் மற்றும் மக்கள் தொகை எப்படி வேலை செய்யுது. 3வது சமூகம் மற்றும் திருமண அழுத்தங்கள். 4வது செல்வத்தின் மாயை. அப்புறம் கடைசியா இதிலிருந்து தப்பிக்கும் சுய தேடலுக்கான பாதை. இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல் பகுதி, நம்ம கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு முறை எப்படி ஒரு மிகப்பெரிய பொறியா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நாம பார்க்குற இந்த முரண்பாடு ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் டிபிடிஇ மாதிரியான ரொம்ப சிக்கலான தியரிகளை அப்படியே மனப்பாடம் பண்றாங்க. ஆனா ரியல் வேர்ல்டுக்கு தேவையான டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்ஸோ இல்ல சுயமாக சிந்திக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங் திறனோ இந்த மனப்பாட கல்வியில சுத்தமா கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலா கல்விங்கிறது சுயமாக பகுத்தறியும் திறனை கொடுக்கணும், வெறும் மார்க்குகளை மட்டும் இல்ல. சரியா? இதுதான் அந்த 35 வருஷ எலிப்பந்தயம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 22 வயசு வரைக்கும் வெறும் மனப்பாட கல்வி. அப்புறம் 22லேருந்து 27 வயசு வரைக்கும் எப்படியாவது ஒரு அரசு வேலையை வாங்கிடணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர்களில் போய் உட்காந்துடுறோம். ஒரு சில 100 பேரை செலக்ட் பண்ண பல லட்சம் இளைஞர்களை ரிஜெக்ட் பண்ற இந்த சிஸ்டம் உண்மையிலே ஒரு தேர்வு முறை கிடையாது, இது ஒரு வடிகட்டு முறை. இதையும் தாண்டி வந்தா 27லேருந்து 35 வயசு வரைக்கும் கல்யாணம், அப்புறம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ பிரஷர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அரசு தேர்வு முறையில இவ்ளோ சிக்கல்கள் இருக்கே, ஊழலை தடுக்க ஏன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது கணினி வழி தேர்வுகளை கொண்டு வரக்கூடாதுன்னு? இதை நாம ரொம்ப நியூட்ரலா நடுநிலையா பார்த்தோம்னா அங்க ஒரு 4 பிராக்டிகலான பிரச்சனைகள் இருக்கு. 15லிருந்து 20 லட்சம் பேர் எழுதுற ஒரு எக்ஸாமை ஒரே நாள்ல கம்ப்யூட்டர்ல நடத்துறதுக்கான கட்டமைப்பு நம்மகிட்ட இல்ல. சரி, பல நாளா நடத்தினா மார்க்குகளை பேலன்ஸ் பண்ற நார்மலைசேஷன் சிக்கல் வரும். 3வது, கிராமப்புற மாணவர்களுக்கு இருக்கிற டிஜிட்டல் இடைவெளி, அப்புறம் ஹேக்கிங் நடக்கிறதுக்கான சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க். இதனால தான் இந்த மாற்றம் ரொம்ப தாமதமாகுது. ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு போகலாம். அரசியல், மக்கள் தொகை, அப்புறம் அதிகார கட்டுப்பாடு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 1.5லேருந்து 1.6 இந்த நம்பர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுதான் இப்போதைக்கு தென் மாநிலங்களோட பிறப்பு விகிதம். ஒரு மக்கள் தொகை ஸ்டெடியா இருக்கணும்னா இது 2.1ஆ இருக்கணும். நம்மளோட கல்வி அறிவு விழிப்புணர்வுனாலே இந்த ரேட் குறைஞ்சிருந்தாலும் இதோட இன்னொரு பக்கம் என்னன்னா, எதிர்காலத்துல முதியவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போகுது. இதை விட முக்கியம், மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிக்கும்போது தென் மாநிலங்களுக்கு பெரிய அளவுல அரசியல் அதிகார இழப்பு ஏற்படும். இந்த பயத்தினால தான் சில மாநில அரசுகள் அதிக குழந்தைங்களை பெத்துக்க சொல்லி ஊக்கத்தொகை தரதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா நம்ம சமூகத்துல இருக்கிற 2 பெரிய மாயைகளை அப்படியே உடைக்குது. முதல் மாயை, ஏஐ மாதிரியான டெக்னாலஜி வந்தாலே மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும்னு நினைக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, டெக்னாலஜி நமக்கு வசதியா மட்டும்தான் தரும், விழிப்புணர்வை நம்மளோட பகுத்தறிவு தான் உருவாக்கணும். 2வது மாயை, ரயில்வே மாதிரியான துறைகள்ல இவ்ளோ பெரிய வசூல் நடக்குதே, ஏன் ஊழியர்களுக்கு சம்பளம் ஏறல அப்படிங்கிறது. ரியாலிட்டி என்னன்னா, அந்த வருமானம் எல்லாமே பென்ஷனுக்கும் புதிய உள்கட்டமைப்பு செலவுகளுக்குமே சரியா போயிடுது. இதுதான் உண்மையான நிலைமை. டெக்னாலஜியோட அடுத்த கட்டமா நாம இப்போ டேட்டா காலனித்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய வலைக்குள்ள வந்துட்டோம். ஆதார் மாதிரியான மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் அடையாளங்கள் மூலமாவும் பன்னாட்டு நிறுவனங்களோட ஆதிக்கம் மூலமாவும் நம்மளோட ஒவ்வொரு பொருளாதார மற்றும் தனிப்பட்ட தரவுகளும் ட்ராக் செய்யப்படுது. ஒரு மனிதன் அப்படிங்கிறத தாண்டி நாம வெறும் டேட்டா பாயிண்ட்ஸா ஒரு கன்சியூமரா மாத்தப்படுறோம். இது நமக்குள்ளேயே தெரியாம நடக்கிற ஒரு மறைமுக கட்டுப்பாடு. அடுத்து நம்ம 3வது பகுதிக்கு வருவோம். இந்த சிஸ்டமோட கண்ட்ரோல் எப்படி நம்மளோட பர்சனல் லைஃபை, குறிப்பா கல்யாணம் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற திருமண சந்தையில மனிதர்களை எப்படி வெறும் பொருட்களா எடை போடுறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. பிரைவேட் செக்டார்ல தன் சொந்த உழைப்பால 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களை விட கவர்மெண்ட் ஜாப்ல 25,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு தான் இங்க சமூக மதிப்பு அதிகம். ஜாதி, ஜாதகம், அந்த வேலைக்கான செக்யூரிட்டி, இதை மட்டும்தான் பார்க்கறாங்களே தவிர உண்மையான மனித உணர்வுகளுக்கு இங்க இடமே இல்லை. இதனால 30 வயசை கடந்தும் கல்யாணமாகாத பல இளைஞர்கள் எவ்வளோ பெரிய மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை ஹெடானிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எப்படின்னா, திருப்பூர்ல பல கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கிற ஒரு தொழிலதிபர் அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழாம திரும்ப திரும்ப பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா சமூகத்துல தன்னோட அடையாளமும் அந்தஸ்தும் குறைஞ்சிடுமோங்கிற பயம். ஒரு இலக்க அடைஞ்சலுடனே அடுத்ததுக்கான ஆசை வந்துடுமே தவிர உண்மையான மன அமைதி கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் கன்சியூமரிசம், அதாவது நுகர்வோர் கலாச்சாரம் விரிச்சு வச்சிருக்க பெரிய பொறி. 4வது பகுதிக்கு வந்துட்டோம், செல்வத்தின் மாயை. இது உண்மையிலே மதிப்புமிக்கது அப்படிங்கிற அந்த அல்டிமேட் மாயையை நாம இப்போ உடைக்க போறோம். 167 கோடி ரூபாய். இது ராஜா ரவிவர்மா வரைஞ்ச ஒரு ஓவியத்தோட விலை. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண கேன்வாஸ் துணிக்கும் பெயிண்ட்டுக்கும் இவ்ளோ விலையா? கண்டிப்பா இல்ல. இது அந்த படைப்போட ரேர்னஸ்க்கும் அதை வாங்குறதால கிடைக்கிற சமூக அந்தஸ்துக்கும் கொடுக்கப்படுற விலை. நமக்கு தேவையானதை வாங்குறதை விட இந்த சொசைட்டி பார்வையில நாம இவ்ளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் இந்த மாயான மதிப்பை நோக்கி நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி அரசியல்ல இருக்கிற சில மாயைகளை நம்ம ரொம்ப நியூட்ரலா பார்ப்போம். தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லப்படுற அரசியல் வாக்குறுதிகளை நாம கால்குலேட் பண்ணா அதுக்கு 240 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனா யதார்த்தம் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபி அளவே அதை விட கம்மி தான். அப்போ இந்த மாதிரி டைரக்டா பணத்தை பகிர்ந்தளிக்கிற வாக்குறுதிகள் பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாதது அப்படிங்கறத இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சமூக வளர்ச்சிக்கும் தனிமனித ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க நாம பார்க்கலாம். ஒரு பக்கம் சீமான் போன்றவர்கள் முன்வைக்கிற பின்லாந்து கல்வி முறை மாதிரியான விஷயங்கள், இது சமூக அளவிலான லாங் டேர்ம் மாற்றத்தை உருவாக்குற திட்டம். இன்னொரு பக்கம் நாம தனிமனிதனா குறுகிய காலத்துல பணத்தையும் புகழையும் தேடி ஓடுறது. தனிமனிதனா நாம சீக்கிரமா ஜெயிச்சிடலாம், ஆனா ஒரு நேர்மையான நிலையான சமூகத்தை உருவாக்கணும்னா கல்வி முறையில ஒரு பெரிய அமைப்பு ரீதியான மாற்றம் தேவை அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ பெரிய அழுத்தங்கள்ல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றது? அதுக்கான சுய தேடல் பாதை என்ன? தந்தை பெரியாரோட இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகளை கவனிங்க. மதிப்பற்ற ஒரு கல்லுக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது உன்னை சுற்றி ஒரு மனிதன் பாலின்றி பசியால் சாகிறான். இது வெறும் ஆன்மீக விமர்சனம் மட்டும் கிடையாது. இந்த சமூகம் எப்படி மனிதநேயத்தை மறந்துட்டு பிளைண்டான சடங்குகளுக்கும் வியாபாரங்களுக்கும் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய சாட்டல். இந்த மாயைகளை எல்லாம் உடைக்கணும்னா நமக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவும் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து தப்பிக்க சில பிராக்டிக்கலான வழிகள் இங்க இருக்கு. நம்பர் 1, நீங்க தனிமைப்படுத்தப்படுறதா ஃபீல் பண்ணீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்க. தேவையற்ற ஜாதக எதிர்பார்ப்புகளை தூக்கி போடுங்க. நம்பர் 2, உங்களோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை உங்களை அடிமையாக்குற சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணாம உங்க மன அமைதிக்கான டூலா யூஸ் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 3, இந்த அர்த்தமில்லாத எலிப்பந்தயத்தை நிறுத்திட்டு போலி பிம்பங்களை உடைச்சு உங்களுக்கான உண்மையான சுய தேடலை இப்பவே தொடங்குங்க. முடிவா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த சமூகம் செட் பண்ணி வச்சிருக்கிற 35 வருஷ எலிப்பந்தயத்துல நீங்க தொடர்ந்து ஓட போறீங்களா? அல்லது உங்களுக்கான சுயத்தேடலை ஆரம்பிச்சு உண்மையான சுதந்திரத்தை நோக்கி விழிப்படைய போறீங்களா? இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கணும் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.